திவ்யன் குரல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். கடந்த தடவை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் கதைச்சது உங்களுக்கு தெரியும். அதன் தொடர்ச்சியாக நான் இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் பல விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை ஒரு 16 அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாக தெரிகின்றது. அதில் இந்த வறுமை ஒழிப்பு, ஊழல் மோசடி ஒழிப்பு, வீண் விரயங்களை இல்லாதொழிக்கின்றது, இனி அதிகாரங்களில் இருக்கின்றவர்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறதை இல்லாமல் செய்கிறது, குடும்ப ஆட்சியை இல்லாமல் செய்கிறது, அரசியல்வாதிகள் மக்களுக்கு எபவ், அதாவது மேலே என்று இல்லாமல் அவர்கள் மக்களுடைய சேவகர்கள், மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர்கள் என்ற அந்த கருத்தோடு அவர்கள் அந்த உணர்வுகளோடு அந்த கொள்கைகளோடு அவர்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். ஆகவே அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். பொதுவாகவே நாட்டின் பொருளாதாரம் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆகவே பொருளாதாரத்தை பலப்படுத்துவது பற்றியும் சட்ட ஆட்சியை உறுதிப்படுத்துவது, அதாவது தனியொருத்தர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த தாங்களே எல்லாம் நீதியை வழங்குவது போன்ற செயற்பாடுகள் இல்லாமல் நாடு முழுவதுக்குமான பொதுவான சட்டங்கள் இருக்கின்றன, மனித உரிமை சட்டங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த சட்ட ஆட்சியை நடைமுறைப்படுத்துவது பற்றியும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதாவது கால விரயம், நேர விரயம், பண விரயம் இவற்றை தடுப்பதற்கு இன்றைய நவீன உலகிலே இந்த டிஜிட்டல் முறை எப்போவும் உதவியாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அதை இலங்கை தேசத்திலே முழுமையாகவே ஒரு டிஜிட்டல் முறையிலான தொடர்பாடல்கள், நிர்வாகங்கள் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்பி உரைத்திருக்கின்றார். இதை மாதிரி இந்த தூய்மைப்படுத்துதல் கிளீன் ஸ்ரீலங்கா நேரடியாக பலர் பொருள் கொள்ளுகின்றார்கள். அது பற்றி சிலர் நையாண்டியும் செய்திருக்கிறார்கள். குளங்களிலே இறங்கி இந்த துப்புரவாக்குதல், புல் பிடுங்குதல் என்று கூட நையாண்டி பண்ணியிருக்கின்றார்கள். அது சரியானதல்ல. எங்களுடைய கிராமங்களிலேயும் எத்தனையோ குளங்கள் சுத்தமாக இல்லாமல் அழுக்கு நீர் தேங்கி இருப்பதை பார்க்கிறோம். இது மாதிரி இலங்கை தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய குளங்கள் துப்புரமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இந்த நீரிலே தான் இந்த நுளம்பு விஷயங்கள் போன்ற தொற்று நோய்க்கான கிருமிகள் உற்பத்தியாகின்றன. ஆகவே குளங்கள் மாத்திரமல்ல, சுற்றுப்புறம் முழுவதையும் தூய்மையாக வைத்திருத்தல், சுற்றுச்சூழலை தூய்மையாக படுத்துதல் இதற்கு உள்ளடங்குகின்றது. அதே மாதிரி இயற்கை அனர்த்தங்களை கட்டுப்படுத்தல் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். அதாவது எங்களை அறியாமல் எங்களுக்கு மேல் ஒரு சக்தியாக இந்த இயற்கை எங்களை மீறி வருகின்ற பொழுது அந்த அனர்த்தங்களுக்கு எப்படி நாங்கள் அதை வராமல் தடுக்கிறது என்பது ஒரு புறம் போக வந்தால் கூட மக்களுடைய உயிர் உடைமைகள் அழியாமல் இருப்பதை பாதுகாப்பது எப்படி என்ற அந்த அது பற்றிய கவனம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இயற்கை அனர்த்தங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் மக்களை அப்படி ஒன்று வந்தால் மக்களை பாதுகாப்பது என்பது தொடர்பாகவும் அவர் சொல்லி இருக்கின்றார். அதே மாதிரி மக்கள் நலமாக இருப்பதற்கு சத்தான உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் தேவை என்பது. ஆகவே அது பற்றிய கவனமும் அதில் சொல்லப்படுகின்றது. பொது சொத்துக்களை பாதுகாத்தல் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. சமூகத்திலே நலிந்து போயிருக்கக்கூடிய முதியோர், அங்கவீனர்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுடைய கவனம், அவர்களை பற்றிய பாதுகாப்பு, அவர்களுக்குரிய தேவைகளை கவனித்தல் தொடர்பாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இனி தொண்டர் அடிப்படைகளை சேவைகளுக்கு வருகின்றவர்களை அவர் வரவேற்று பொது சேவையில் வரக்கூடியவர்களுக்கு வரவேற்பையும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்படி பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயமாகத்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இருக்கிறது. ஆகவே பொதுப்படையாக வெறுமனே அதை பார்த்து விட்டு போக முடியாது. இதை கவனிக்க வேண்டும், எல்லோரும் கவனித்து அதற்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த இடத்திலே நான் மீண்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இதே நேரத்திலே தமிழர்களாக நாங்கள்
எங்களுடைய பகுதிகளிலே என்ன செய்கிறோம் என்ற கேள்வியை நாங்கள் ஒரு பெருங்கேள்வியாக கேட்க வேண்டும். நாங்கள் எல்லாவற்றையும் விமர்சனம் செய்து கொண்டு செயற்பாடுகள் இல்லாமல் குறைபிடிக்கின்ற ஆட்களாக மாத்திரம் இருக்கிறோமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த சுத்தப்படுத்துதல் என்பதன் கீழே தமிழ் சமூகமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியலுக்கு அப்பால் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. ஒரு பெரிய அளவில் சீதனத்தை வாங்குகின்ற பெண்களை இழிவு செய்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். உண்மையை நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ பெண் பிள்ளைகள் கரை சேர முடியாமல், சீதன கொடுமையால் கரை சேர முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்களும் தான் என்றால் அவர்கள் தங்களுக்கு தேவையான சீதனத்தை தேடுகின்ற பொழுது இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. அங்கே என்ன சாதி பார்க்கிறது, ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது, இடம் பார்க்கிறது, ஊர் பார்க்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், அது பெரிய விஷயங்கள், இதெல்லாம் புரியோடி போயிருக்கின்ற பக்கங்கள். ஆக இவற்றையெல்லாம் இல்லாமல் செய்வதற்கான வழிகள் என்ன? பண்பாட்டு மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை அங்கே இருக்கிறது. தமிழ் சமூகத்திலே நாங்கள் பண்பாட்டில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பண்பாட்டிலே இன்னும் கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய பக்கங்களை கண்டுபிடித்து அந்த விஷயங்களை இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆகவே இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் ஆடம்பரமாக விழாக்கள், பணவிரயம் செய்கின்ற விழாக்கள் நடக்கின்றன. விழாக்கள் சொல்றது சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான இப்போ கல்யாணம், சாமர்த்திய விட போன்ற விடயங்கள் கூட புலம்பெயர் தேசங்களிலிருந்து பெருமளவு பணத்தை கொண்டு வந்து ஒரு பக்கம் செலவழிக்கின்றவர்கள் என்று இருந்தாலும் கூட உள்ளூரில் இருக்கின்றவர்கள் கூட அதற்கு சமதையாக தாங்களும் செய்ய வேண்டும் என்று செய்கின்ற அந்த போக்கு இருக்கிறது. சிக்கனமாக வாழ்ந்து ஒரு சமூகம் மறந்து விடாதீர்கள். ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் மீள கொண்டு வருவது பற்றி சிந்திக்கலாம் அல்லவா? ஆகவே கிளீன் ஸ்ரீலங்கா என்பது பல விடயங்களை நாங்கள் அதுக்கு பின்னாலே யோசிக்கலாம். எங்களுடைய எளிமையான வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையாக பழகுகின்ற அந்த சமூக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய களவுகள், இந்த வாழ்வெட்டு போன்ற இந்த விடயங்களை இல்லாமல் செய்வது எப்படி என்று நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு வன்முறை கலாச்சாரத்தை கொண்டவர்கள் அல்ல. ஆகவே சமயங்கள், கோவில்கள் உயர்கின்ற அளவுக்கு பண்பாட்டை நாங்கள் உயர்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டு போனால் பல விஷயங்களை சொல்லலாம். இப்போதைக்கு இந்த காணொளியிலே இவ்வளவத்தையும் நான் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். உங்களுடன் அன்புக்குரிய திவ்யராஜ். வணக்கம்.